முருகர் ஒரு அரசர், இல்லை சித்தர், இல்லை கடவுள் இப்படின்ற வகையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். முருகன் ஒரு சாதாரண அவர் யோக நுணுக்கங்கள்லாம் நிறையா அங்கேயும் கற்றுக்கிட்டு வராரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இதை தெரியக்கூடிய எங்கன்னு விசாரிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகர்கிட்ட தான் போய் இதை நீங்கள் கற்றுக்கிற போது எனக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச ரகசியங்களை முருகர் எனக்கு உடைச்சி கொடுத்தாரு. அப்படின்னும் போது அது மூலமாக தான் அகத்தியர் மிகப்பெரிய தெளிவு பெற்றார். அவரை மாதிரி டீப்பாக சொன்னவங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சிவனுக்கே அந்த இதை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சிவன் வேற. வணக்கம். இப்போ தமிழில் முதல் கடவுள் முருகன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் இருக்கிறதுலே சித்தர் நிலையில் முதல் சித்தர் அப்படின்றது முருகனை தான் சொல்கிறாங்க. முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி முருகனை தான் சொல்கிறாங்க. ஏன் மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்பு முருகனுக்கு அப்படி என்ன இருக்குது? அவர் சித்தர் நிலைமையிலையும் வச்சு நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவரோட முழுமையான பக்கம் தான் என்ன? முருகருக்குன்னு வரலாற்று வடிவங்கள் நிறையா இருக்குது. முருகர் வாழ்ந்த பகுதிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலப்பகுதிகளில் வாழ்ந்தாங்க, குறிஞ்சி நிலப்பகுதியில் இருந்தாங்க, இந்த மாதிரி தகவல்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முருகர் பேரில் எத்தனை பேர் தோன்றுனாங்க அப்படின்றது நம்மளுக்கு சரியான சான்றுகள் இல்லை. முருகர் ஒரு அரசர், இல்லை சித்தர், இல்லை கடவுள் இப்படின்ற வகையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். முருகன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு அரசராகி அரசன்லேருந்து சித்த நிலை அடைஞ்சு சித்த நிலையிலிருந்து அவர் தெய்வ நிலைக்கு வந்துட்டார் அப்படின்றத ஒரு இது இருக்குது கருத்து. முருகர் அகத்தியர் அருளிய சுப்பிரமணிய கோவில்லாம் இருக்குது. அதுலலாம் முருகருடைய வரலாறை சொல்லியிருக்காங்க. அகத்தியர் மீட் பண்ண முருகர் ஒரு விதமாக ஸ்பெஷலாக சொல்கிறாரு. அகஸ்தியர் வடநாட்டில் இருந்து இங்கே வர்றார். அகஸ்தியர் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்போ வடநாடு தமிழ்நாடுன்னு இல்லை, வடப்பகுதி தென்பகுதி அப்படி தான் இருந்துச்சு. பேருன்னு குறிப்பிட்டு எதுவும் இல்லை. அப்போ நிறையா இது பூரா நிலப்பகுதி ஃபுல்லாக ஒருமை சார்ந்ததாக தான் மேக்சிமம் இருந்துச்சு. இடையில தீவாக இருந்துருச்சு. போக போக தான் பிரிவினைகள் ஏற்பட்டுச்சு. அந்த பகுதியில் வடக்கு பகுதியிலேருந்து நம்ம அகஸ்தியர்ன்றவர் வர்றாரு. அவர் அந்த வடமொழியில் புலமை பெற்றவர். அப்போ இங்கே அரசராக இருக்கக்கூடிய முருகர் தமிழ் மொழியில் புலமை பெற்றவர் அப்படின்னு இருக்குது அதோடைய வரலாற்று. அங்கேருந்து அகஸ்தியர் வந்தவர், அவர் யோக நுணுக்கங்கள்லாம் நிறையா அங்கேயும் கற்றுக்கிட்டு வராரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இதை தெரியக்கூடிய எங்கன்னு விசாரிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகர்கிட்ட தான் போய் இதை நீங்கள் கற்றுக்கிற முடியும், வேறு யார்கிட்டையுமே கற்றுக்கிற முடியாது அப்படின்ற விதத்தை சொல்கிறாங்க. இவரும் தேடி அலைஞ்சு கடைசியில் முருகரை தஞ்சம் அடைந்து கேட்குறாரு. அவர் ஒரு சாதாரண அரசராக தான் இருக்கிறாரு. அப்போ கேட்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு நான் உபதேசிக்கிறேன், ஓ மொழியிலே உபதேசிக்கிறேன்னு சொல்லி அவர் வடமொழியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் மொழியை அவருக்கு கொடுத்து கற்றுத்தர்றார். அகத்தியர் தமிழ்லையும் புலமை பெறார். இவர் எல்லா மொழியுமே இவருக்கு முருகருக்கு பேசக்கூடிய ஆற்றல்கள் இருந்திருக்கு. இல்லை கற்று பேசிக்கிட்டாங்களா அப்படின்றதும் தெரியலை. உண்மையான வரலாற்று படிவங்கள் தெரியல. ஆனால் அது அந்த சுப்பிரமணிய கோவைன்ற புக்கில் அவர் எழுதியிருக்கிறது இதுதான். இந்த மாதிரி போனேன். அவர் எனக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச ரகசியங்களை முருகர் எனக்கு உடைச்சி கொடுத்தார். அப்படின்னும் போது அது மூலமாக தான் அகத்தியர் மிகப்பெரிய தெளிவு பெற்று நிறைய பாடல்கள் படிச்சிருக்காரு. முருகனை பற்றி நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அந்த டயத்துல இருந்து உருவான அந்த அகஸ்தியர்லேருந்து உருவான வழி பரம்பரை வழியான சித்தர்கள் தான் அந்த முருகவழி சித்தர், அதாவது முருகரை முதல் தெய்வமாக கும்பிட்டு அகஸ்தியர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு அகஸ்தியர் ஆரம்பிச்சது. ஒரு கூட்டம் இருக்குது. அது என்னன்னா மூலர்லேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்படின்னா, சிவன் பார்வதிக்கு சொன்னதாகவும், பார்வதி நந்தி தேவருக்கு சொன்னதாகவும், நந்தி தேவர் திருமூலருக்கு, அதாவது மூலருக்கு, அவர் பேர் மூலர்,
அவருக்கு சொன்னதாகவும், மூலவர் வந்து மற்ற தேடி ரகசியங்கள் அறியக்கூடிய சித்தர்களுக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த சிவ குடும்பத்திலேருந்து வர விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்குது. அதாவது சிவன் வந்து ஆன்மீக ரகசியங்களை பார்வதிக்கு சொல்லி, பார்வதி நந்திக்கு சொல்லி, நந்தி வந்து திருமூலர் சொல்லி, திருமூலரே முதல் சித்தராக அங்கே வராரு. அப்போ அது ஒரு பார்ட் இருக்குது. சிவனுடைய பையன்தான் வந்து முருகர்ன்ற ஒரு பாட்டு இருக்குது. அப்போ அந்த இதில் வந்து ஆழமாக நல்லா பார்த்தோம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தங்கள் வந்து வேற வேற விதமாக இருக்குது. அதாவது பிறக்கிறாரு, 6 சக்தியில் ஒரு சக்தியாக்கி பிறக்கிறாரு. அப்போ 6 உடமான ஆன்மா ஒரு உடல்ல வந்து பரிணமிக்குது அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை சொல்றாங்க அந்த விதத்துல அப்படின்னு வச்சுக்கிறோமே. அப்ப அந்த ஆறு உடல்ல சேர்ந்த அந்த 6 முகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு உடல்ல 6 ஆன்மாக்கள் இருக்கும் போது 6 உயிர்கள் இருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அது அப்படின்னமோ அவர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அப்ப அவர் உருவெடுத்தது ஒரு காரணத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லி இப்படி வந்துட்டு இருந்தது. இல்ல பரிசோதனைக்காண்டி இதை உட்படுத்தப்பட்டாரா? சிவன் வந்து முருகரை வந்து தன்னுடைய குழந்தைய வந்து வைக்காம தன்னுடைய ஆன்ம சக்தியில ஒரு 6 ஆன்ம சக்திகள் சேர்ந்து 6 உயிர்கள் உருவாகி சேர்ந்து இப்படி ஒரு உயிரை உருவாக்கி பார்ப்போம் அப்படின்றத வந்து உருவாக்கி பார்த்தாங்களா அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்கு. அப்ப அதையும் நம்ம வந்து யோசிக்கணும். அப்ப முருகரே வந்து சிவனுக்கு வந்து பாடம் சொல்லதா தகப்பன் சாமி அப்படின்ற பேரும் அவருக்கு இருக்கு. இப்போ அதையும் சொல்றாங்க. சிவன் வந்து முருகருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தாரு. ஓம் ரகசியத்தை வந்து அவர் அறிய வச்சாரு அப்படின்றத பிரணவ மந்திரத்தை வந்து அவரை மாதிரி டீப்பா சொன்னவங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சிவனுக்கே அந்த இதை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சிவன் வேற முருகர் வேறையா, இல்லை ஒரே குடும்பத்தில் இருந்து உங்க சொன்ன மாதிரி இதுதான்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு சரியான விடை வந்து இன்னும் யாருமே வந்து இதன்னு சொல்லலை, நிரூபிக்கவும் இல்லை. முருகரை தத்துவமாகவும் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, முருகரை ஒரு மனிதராகவும் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம பார்வையில் நீங்கள் கேட்குறீங்க, நம்ம சொல்கிறோம், பதில் சொல்கிறோம். அப்போ வந்து முருகருடைய தன்மையை வந்து நம்ம வந்து அந்த சக்தியை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து புரிஞ்சுக்கிற முடியும். முருகர் சக்தி எப்பேற்பட்ட சக்தி, எந்த மாதிரி சக்தி அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் ஃபோர்ஸுக்கு எதிரான சக்தின்னு தான் சொல்லப்படுது. அந்த சக்தி நிலையை மட்டும் தான் சொல்லப்படுது. முருகர் வந்து படைப்பாற்றல் இந்த உலகத்துக்கு படைக்க வந்தது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பயுமே சொல்கிறது தான், எப்போல்லாம் நெகட்டிவ் சக்தி அதாவது அதர்மம் தலை தூக்குதோ அப்போல்லாம் வந்து தர்மத்தை நிலைநாட்ட வருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த சக்திகள் உருவாக்கம் பெறுது. இல்லை இந்த பிரபஞ்சத்தை மறுசுழற்சி அடைய வைக்க இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குது, இயற்கையை உருவாக்குது. அதாவது 2 பக்கமே 2 சக்தி இருக்குது. இது உருவாகும் போது அது உருவாகுது, அது உருவாகும் போது இது உருவாகுது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். நம்மளுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு நம்ம பின்னோக்கி பார்க்குறதுக்கோ இல்லை வந்து அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவோ நம்மளால முடியாது. ஒரு வித எனர்ஜி சோர்ஸ், இந்த எனர்ஜி சோர்ஸ் எந்த உருவமாகவும் வந்திருக்கலாம், எந்த வித மனித உடல்லையும் வந்திருக்கலாம். ஆனால் அந்த எனர்ஜி சோர்ஸ், அதாவது கேள்விப்பட்டிருப்போம், அதாவது சில விதமான ஒரு சக்தி நிலையை படைத்தவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்துல தாயின் கருவறையை வந்து இருக்க மாட்டாங்க. தாயின் கருவறையில் இல்லாமல் தான் பிறக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது தாயின் கருவறை இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அவதாரம்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் தாயின் கருவறையிலிருந்து பிறந்து தாயின் கருவறையோட அந்த ஜீனோட பாதிப்பு, அவங்களுடைய துக்கம் பலன்கள் பாதிப்பு எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு வரும். அப்படி குழந்தைக்கு வரும்போது அதை வெல்றதே அதுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அப்போ தாயின் கருவறையிலிருந்து பிறந்து குழந்தை வந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பு தான் வந்து அது வந்து தன் நிலையை உணரக்கூடிய பக்குவம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த சூழ்நிலையும் உருவாக்கும். ஆனால் நம்ம புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான்கிட்ட இருந்து குழந்தைய பெற்றோம், வர்ண பகவான்கிட்ட வந்து குழந்தைய பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த சக்தியை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அந்த சக்தியை சேகரிக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த எந்த இது வேணும், பஞ்சபூதங்களில் எந்த சக்தி வேணுமோ அந்த சக்தியை வந்து ஏவல் பண்ணக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய ஆன்மா வந்து மிகப்பெரிய பலம் பெற்றிருக்கு. அதுக்குரிய ரகசிய முறைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வழி வழியாக கடத்தப்பட்டு வந்திருக்கு. அப்போ அந்த சக்தியை வேண்டி
இவங்க அந்த அணுக்கல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அணுக்கல்ல வேலை செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி தேவைப்பட்டா எதை சமநிலைப்படுத்தணுமோ அதை சமநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க சித்தர்கள், சிவன், எவ்வளவோ பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது முழுமையான அம்மா அப்பா யாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. அதே மாதிரி இந்த இடத்துல தான் இறந்தாங்க, இந்த இடத்துல தான் பண்ணாங்க, இந்த இடத்துல தான் சமாதி ஆனாங்க அப்படின்ற ஒரு சமாதி ஒரு இது இருக்கா? இருக்காது. பல நிலைகளில் பல இடத்துல பல ஊர்களில் சமாதிகள் இருக்கும். அதே மாதிரி பிறந்தது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தகப்பனுக்கு பிறந்த தந்தைக்கு பிறந்த டீட்டெயில்ஸ்கள் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அவருடைய ஆதி காலமே கிடைக்காத போது அவங்களுடைய அம்மா அப்பா காலம் கிடைக்காது. நம்மளுக்கு கடைசியாக யார் வந்தாங்களோ, இப்போ ரொம்ப ரீசண்டாக வரக்கூடிய சித்தர்மார்கள், அதாவது காலமான 1800 காலமானவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய டீட்டெயில்ஸு, அவங்க எந்த இதில் சார்ந்து வர்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ 1800 தான் கிடச்சி அதை தான் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கு இருந்தவங்க எப்படி இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பல சக்திகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். ஏன்னா அந்த வித சூழ்நிலை காலகட்டங்கள் அப்படி ஒரு நிலையை நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியில் எப்படி பெரிய விஷயமா இருக்குமோ அதே மாதிரி அவங்க அந்த டயத்தில் தன் ஆன்மாவை சுழற்சி பண்ணி அதை அது மூலமாக சில படைப்பாற்றல்களையும் பண்ணவும் சில அழிக்கவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கலாம். அன்னைக்கு அந்த உயிர் அந்த தன்மையில் இருந்திருக்கலாம். அன்னைக்கு இருக்கவங்கனால இன்னைக்கு டெக்னாலஜி வளரும்ன்றதை எப்படி யோசிக்க முடியாதோ அதே தான் இங்கேயும். நம்மளாலே அதை யோசிச்சோட பார்க்க முடியாது. அப்படி பண்ணியிருப்பாங்களா, அது சயின்ஸுக்கு அப்பாற்பட்டிருக்கு, அப்படி உண்மையாக இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நம்மளுக்குள்ளே வரும். ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த சூழ்நிலையில் இப்போ இன்றைக்கி வளர்ந்த சூழ்நிலை இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்துக்கோங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னுக்கு, கோடி வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதோடைய சுழற்சிகள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை சக்தியாக எடுத்துக்கிறது தான், எனர்ஜியாக எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய இது வரைக்கும் படித்த தொகுப்புகளில் நம்ம எல்லாமே சேகரித்த அறிவு தான். நம்மளாக உணர்ந்த அறிவு எதுவுமே கிடையாது. அப்போ சேகரித்த அறிவுகளை வச்சு தான் நம்ம ஒரு கதை சொல்கிறோம். அப்போ அந்த 12 வருஷம் நீ உழைக்கிற பார்த்தியா, அதில் நிறையா தெரிதல் இருக்கலாம், நிறையா உண்மைக்கு அப்பாற்பட்டது இருக்கலாம், இல்லை மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அதை தீர்மானமான முடிவுக்கு வர முடியாது. அப்படி தீர்மானமான முடிவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா தீர்மான முடிவு இல்லை முருகன் டக்குன்னு உங்களுக்கு அருள் கொடுத்துருவாராம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் தெரியாத விஷயங்களை மனது உருவாக்கி தெரிஞ்சுக்கிறேன்னு உன்னை தூண்டி நீ வேற பக்கம் போகக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒன்றும் இந்த இயற்கைக்கு மிஞ்சின அறிவு நம்மகிட்ட இல்லை. அதுகிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிற முடியும், அதுகிட்ட நம்ம திருப்பி கொடுக்க முடியும், அவ்வளவுமே தவிர